நைஸ் மூவி. எல்லாமே பிடிச்சிருந்தீங்களா? சூப்பராக இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு. சூர்யா சார் டைரக்டிங் மாஸ். சிவாக்கு இந்த படம் கம்பேர் நினைக்கிறீங்க? மிகப்பெரிய கம்பேர். விஜய் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூவியாக டிஎஸ்பி நல்லா உங்களுக்கு Some movie, wow, very emotional. person, beautiful, fantastic, very nice. என்ன எதிர்பார்த்தீங்க? என்ன எதிர்பார்த்தீங்க? பிக்சரா ரொம்ப நல்லா இருக்குதுன்ற, ரொம்ப நல்லா இருக்கு. கதை, ஸ்டோரி, ரியாலிட்டி, ஃபயரிங்கு அது கொஞ்சம் அப்படி பாக்கியெல்லாம் ரியாலிட்டி, ஃபேமிலி லைஃப்பில் நான் அந்த மாதிரி பேஸ் பண்ணிக்கிறேன். சியாச்சன் மேபி நானும் அவங்க ரொம்ப சின்னதாக இருந்தப்போ எழுதுவார் லெட்டர்லாம் எழுதுவோம். சியாச்சன் கிளைசர் அப்போ பசங்க கிட்ட ஃபோன் பண்ணுவோம், கும்முன்னு சவுண்டு வரும், என்னன்னு கேட்பாங்க. வெரி ஃபயர் ஆர்சி செல்லிங் ஃபயரிங் பண்ணுறது. எப்போ ஒரு லைன் தாங்க இருக்குது, மொபைல் எல்லாம் அங்கே இல்லை, ஏதோ ஒரு லைன் வச்சுக்கிறாங்க, மாமூலி ஃபோன் தான். அது மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தோம். இது நல்ல மோட்டிவேஷன், நல்லா இருக்குது. இது ரியல் ஃபேக்ட் கதை, ஏதோ கதை முகுந்தன் உண்மையாக இருந்திருக்கிறாரு கரெக்ட். அது மாதிரி ஒரு முகுந்தன் இருந்தாரோ இல்லையோ, பட் இது கதை உண்மைதான். இந்த மாதிரி லைஃப் எனக்கு இருந்துச்சு, சொல்லிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் வந்து பெட்டு கட்டினேன்னா பெட்ரோல இருக்கும், பெட்டு கட்டினா அதுக்கு போய் படுத்துக்கும், கூட போயிடலாம், பெட்லேயே படுத்துக்கும். அப்படியே பெட்டு கட்டுறதுக்கு வேணும். சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி என் ட்ரெஸ்ஸுங்களை எடுத்து வச்சிருப்பேன், ஸ்டாரு ட்ரெஸ் எல்லாம் சூட் கேஸ் போய் படுத்து அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவ்வளோ விட்டு கூட போயிட்டாங்க. ஒரு நாள் நீ நாளைக்கு வா சார் அப்படி, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு லைஃப்ல. ரொம்ப சூப்பர். அந்த கதை இருந்து ரொம்ப நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கனெக்ட் இருக்கு, ரொம்ப ஃபேமிலி லைஃப்ல கனெக்ட் நிறைய இருக்குது. ஃபயரிங் அவங்களுக்கு மிலிட்ரி இது பேட்டர்ன் தெரியாது, பட் இருந்தாலும் இப்படிதான் ஷோ பண்ணணும். அந்த ஃபயரிங் எல்லாம் அந்த ஏரியாவில் அப்படிதான். பாராமுல்லா அந்த இடத்துல நுமோசோ பாராமுல்லாவில் சர்வீஸ் பண்ணிக்கிறேன். சியாச்சன் கிளைசரோட பாராமுல்லா இதே தான். ஒரு இடத்துல ஃபயரிங் நடக்குதுன்னா எனக்கு அன்னைக்கு தான் போஸ்டிங் போய் மறுநாள் 3-4 days பிறகு எனக்கு ஒரு மெஸ்ஸின்னு போடுறாங்க, பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு 10 o'clock எல்லாம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடும். சின்ன ஷெல்டர், சின்ன வீடு தான். இவ்வளோதான் ஒரு வீடு வரும், 2 bed இருக்கும், அதுலேயும் 2 பேர் இருப்போம். அன்னைக்கு ஃபயரிங் வந்துச்சு இந்த பக்கம், அங்கேருந்து ஃபயரிங் வந்து பாராமுல்லாவில். அப்புறம் அங்கே கியூஆர்டி பார்ட்டி உடனே வந்துடும். வந்து அதுக்குள்ள ஒரு பைப்பை வச்சு பார்ப்போம், பைனாக்குலர் வச்சு, ஐஆர் எக்யூப்மெண்ட், இன்ஃப்ராரெட், அது அங்கே ஃபோக்கஸ் முடியாது, பட் நமக்கு நல்லா தெரியும். அதில் பார்த்தா ஒரு வில்லேஜ் கிடச்சி, அந்த வில்லேஜில் போய் கேரி பண்ணி அவங்கள பிடிச்சிட்டாங்க 2 பேரை. என்ன ஃபயர் பண்ணாங்க, ஐடி குவாலிஃபைட் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளைசிவ் டிவைஸ். அங்கே அது நிறைய வைப்பாங்க பாம்புங்க, அங்கே அதெல்லாம் எடுக்கிறது. ஐஇடினா இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். ஐ மீன் காரில் வைக்கலாம், சேரில் வைக்கலாம், இந்த மாதிரி இடத்துல எங்கன்னா வைக்கலாம். அது மாதிரிலாம் டிடெக்ட் பண்ணுவோம். இந்த ட்ரைனிங், அந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நான் நடந்துருக்கிறேன். இதில் பார்க்கும்போது அது உண்மையாக நடக்குது. எங்கே காஷ்மீரில் பக்காவாக நடக்குது. பாராமுல்லாவில் எஸ்பெஷலி ரொம்ப ஜாஸ்தி. அந்த வில்லேஜில் யாருமே நம்ப முடியாது. அங்கே ஒரு வீட்டில் 2 பொண்ணுங்க நம்ம இந்தியன்ஸ் முஸ்லிம்ஸ், நான் சொல்ல விரும்பல, நங்காவை அவங்க கூட படுத்துக்கிறாங்க. இவங்க இந்தியன்ஸு, அவங்க உக்ரவாதிங்க 2 பேர். ஏன்னா எல்லாருக்கிட்ட ஐடென்டி கார்டு இருக்கும், எல்லாருக்கிட்ட ஐடென்டி கார்டு இருக்கும். சின்ன குழந்தைக்கு கூட அதுக்கு ஐடென்டி கார்டு டேக் இருக்கும். நாங்கள் மிலிட்ரியில் நாங்கள் கொடுத்த ஐடென்டி கார்டு தான். அதனால கேர்வியூ பண்ணும்போது, செக் பண்ணும்போது, அங்கே பார்க்கும்போது அங்கே எக்ஸ்ட்ரா ஆள் இருந்தால் கண்டுபிடிச்சிடும். 2 பேர் அவங்க வச்சு படுத்துக்கிறாங்க, நம்ம ஆளுங்களே படுத்துக்கிறாங்க, அங்கே சேவ் பண்ணுறாங்க பாரு. அப்புறம் தான் விட்டு வந்துட்டு அவங்க திட்டுறாங்க, உங்களுக்கு வைக்க இல்லையா, அந்த ஹாவில் வந்து இந்த மாதிரி நேக்கடை படுத்துக்கும் போது வந்து பார்க்குறீங்களா அப்படி. ஒரு ஹவல்தார், ஐ மீன் சார்ஜென்ட் வெளியே வந்துட்டாப்ல. ஏய் தம்பி என்னடா எவ்வளோ பேர் இருந்தாங்க சார்? அங்கே 4 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் தான் பேர் இருக்கிறது. அப்போ மறுபடியும் அந்த வீடை கேரி பண்ணி அவங்க 2 பேரை பிடிச்சினாங்க. இந்த மாதிரி லைஃப்ல பெரிய கஷ்டம். சமாளிச்சுட்டு ஒரு வழியா வந்தேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரைட், தேங்க்யூ.